கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அந்த வசனத்தை நாம் பார்க்கப்படும் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றி இருக்கிற பொய்களினாலே மோசம் போனார்கள். உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருடைய வார்த்தையிலும் என்னமோ வசனத்தை பேசுறாரு, நிறைய பேசுறாரு, நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சு போறாங்க. ஆனா ஜனங்கள் கவனிக்க வேண்டிய விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் அவனுடைய வாயிலே இருக்கிறதா? வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்கள். அவன் கர்த்தருடைய சேனைகளுடைய தூதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்த வருத்தத்தினுடைய அவனுடைய எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் அந்த ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையை கவனிச்சு பார்க்கப்படும் போது அவன் வேதத்துடைய மகத்துவத்தை சொல்லுகிறான் அப்படின்னா அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனாக அங்கே நிற்பான். அவன் சொல்லுகிற அவன் வார்த்தை அங்கே அபிஷேகத்திலே அவர்களை கொண்டு நிறுத்தும், நிலைப்படுத்தும். அவர்கள் நிலை பெறுவார்கள், சித்தி பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஊழியம் எல்லாம், அப்படிப்பட்ட உபதேசங்கள் உலகத்திலே நாம் பார்க்கிறது கஷ்டமாக இருக்கிறது. நேற்றெல்லாம் பேசணும் ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை என்று சொல்லி. ஆர்த்தோடாக்ஸ் என்றால் என்ன அர்த்தம்னா, இடது பக்கம் வலது பக்கம் சாய மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையில தீவிரமாக இருப்பார்கள், ஆழ்ந்த அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் அப்போஸ்தலர் நாட்களிலே வாழ்ந்திருந்த அந்த ஜனங்கள் அந்த உபதேசம் இந்த தேசத்தில் இல்லை. இன்னைக்கு இதுக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் பார்க்கப்படும் போது யோவானுடைய புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன். யார? எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், எங்கள் ஆண்டவரை தெரியும் என்று சொல்லி அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க, சிலுவையில கற்பனையை உடைத்து விட்டார், அழித்து விட்டார், இதுதான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள் செய்த காரியம், ஆண்டவருடைய கற்பனையும் கட்டளையும் தள்ளிவிட்டபடினாலே நாசத்துக்கும் மோசத்துக்கும் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை தண்டிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். பாவிகளில் அவர்களை கைதிகளாக கொண்டு போக பண்ணப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஆதாம் ஏவாளையே ஏதேனிலிருந்து தூக்கி வெளியில போட்டாரு. அதே மாதிரி சொந்த தேசத்தில் இருந்தவர்கள் ஆண்டவர் என்னன்னா துரத்தி அடிச்சாரு. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சபைகள் அங்கீகரிக்கிறதல்ல, வேதத்தை பார்க்கிறதல்ல, வேதத்திற்கு இடம் கொடுக்கிறதல்ல, தன்னுடைய சொந்த உபதேசங்கள், சொந்த கருத்துக்களை மாயமாக ஜனங்களை ஏமாற்றி இருக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. இதனால ரட்சிப்பை அவர்கள் சொந்தரிக்க முடியாது, இழந்து போவார்கள் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லவில்லை. எனக்கு சாட்சி ஆண்டவர் தான், வார்த்தை ஆண்டவர். அந்த ஆண்டவரே நான் சாட்சியாக வைத்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, வேதத்தை, அந்த மகத்துவத்தை, அந்த கற்பனையை கட்டளையை பேசுகிறானா, அவன் தீர்க்க தரிசனத்தை ஆவிய உடையவனா இருந்தான் அப்படின்னா அவனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்களே, தம்பிகளே, பெரியவர்களே, சிறியோர்களே என்று சொல்லி ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய அன்பின் கரத்தினாலே அவர் எத்தனையோ தரம் கையை நீட்டி கூப்பிடுகிறார், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஜீவனுக்குரிய வார்த்தையை நான் சொல்லாம போனேன்னா நான் குற்றவாளி. அந்த நேரத்தை நான் பயன்படுத்தாம போனா நான் குற்றவாளி. அந்த காரியத்தை நான் சரியாக செய்ய வேண்டாம், நான் சபிக்கப்பட்டவன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை சரியாக போதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல, ஊழியத்தில் அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாணங்களிலே பெரிய மெலிதா என்கிற பெரிய புயல் வந்தது. அந்த புயல் எல்லாம் எதிர்த்து போராடி தான் ஊழியம் பண்ணாரு. கப்பல் சேதத்துல தான் ஊழியம் பண்ணாரு. நேரத்தை காற்று என்ன தள்ளுது, நான் வரும்போது இப்படி அப்படியே நெஞ்ச தள்ளுது, மரம் எல்லாம் ஆடுது. நான் அந்த காற்றை எதிர்த்து நடந்து வந்தேன். ட்ரெயின்ல ஏறினாக்கா கரண்ட் கம்பி அந்துருச்சு, ட்ரெயின் போகாதுன்னுட்டான். அங்கிருந்து பார்த்தா பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ்ல போனேன். அங்கிருந்து பார்த்தா மெட்ரோல ஏறி நேரம் அங்கே வந்து இங்க இருந்து ஆட்டோல வந்து முட்டளவு தண்ணி இருந்தது, ஆனாலும் இங்க வந்து சேர்ந்தேன். எதற்கு அப்படின்னா, நாங்கள் தொடப்பட்டவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்ன, ஆவினாலே ஆரம்பம் பண்ணின தேவன் ஆவினாலே ஓடக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கிறாரு. மத்தவங்க என்ன, ஆவினால ஆரம்பம் பண்ணி கடையத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, மாமிசத்துல போய் முடிஞ்சு கீழே விழுந்து பலனட்டு செத்து போவாங்க. பருவத்துக்குள்ள நுழையணும்னாலே இன்னைக்கு என்ன தேவை? பருவத்துக்குள்ள நுழையணும்னா என்ன வேணும்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 14வது வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, பரம எருசலேமுக்கு செல்வதற்கு, பரம கானான் போவதற்கு, ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தப்பட்டு தேவனுடைய கற்பனையை கொடுத்து வழிநடத்தினாரோ அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிறது போல அந்த கற்பனையை கொண்டு நடந்துதான் கானானுக்குள்ளே போனாங்க. அன்னைக்கு பார்த்தா முற்பிதாக்களுடைய எல்லாருமே அன்னைக்கு 20 லட்சம் பேர் கிட்ட செத்தா போயிட்டாங்க. கடைசியில் உள்ள நுழைஞ்சவங்க யாருன்னா அவங்க பிள்ளைகள் சந்ததிகள் போச்சு. யோசேப்பும் காலேப்பும் உள்ள போனார்கள். அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் எதற்காக சொல்கிறேன், முன்ன சொன்ன வார்த்தை அடையாளமாக திருஷ்டாந்தரமாக சொல்லியிருக்கிறார். பைபிள் அடிக்கடி சொல்றாரு, எச்சரிக்கையாரு ஜாக்கிரதையாருன்றது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க. எவன் என்ன சொன்னாலும் அதை கவனிச்சு பார்க்கணும். அவனுக்கு என்ன ஆகி இருக்கு, அவன் எதை பேசுறான், அவன் யாரால வந்தவன், அவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனா, அவனை அன்பு காட்டலாமா, அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியா இருந்தாலும், எந்த ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, யாரா எந்த சகோதரா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேசிக்கொண்டிருக்கும் போது அவனை உற்று பார்த்தாங்க. அவர்களை விசுவாசம் இருக்கிறது என்று கண்டி, நசனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து போ. இது மாதிரி ஆளுகளை பார்த்து விவரம் தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த புத்துல எந்த பாம்புன்னு கையை விட்டா பார்க்க முடியும்? புத்துக்குள்ள கை விட்டாயா பாப்பீங்க? அதுக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு எப்படியா பாப்பீங்க? உலகத்துல அது வெளியில வரணும். வெளியில வந்தாதான் பார்க்க முடியும். அது மாதிரி சிலருடைய வெளிப்பாடு, சிலருடைய சங்கதிகள் வெளியில வந்தாதான் தெரியும். இயேசுவானவர் எந்த ஆசாரியன்ட்ட எந்த போதகர்கிட்டையுமே படிக்கல. ஆனா அவங்களை எப்படி அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கப்படும்போது, என்ன எப்படி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கப்படும்போது, ரஃபாய் எப்படி கூப்பிட்டாங்க? இயேசுவை எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? ரஃபாய். இங்க பைபிள்ல ரவி என்று எழுதியிருக்கு. அப்படி எல்லாம் கரெக்ட் கிடையாது. தமிழ்ல அந்த டிரான்ஸ்லேஷனே சரி கிடையாது. அழைப்பு வந்து ரஃபாய் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1வது அத்தியாயம் 49வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரவி, ரஃபாய், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. பாருங்க, இயேசுவை எல்லாரும் எப்படி அழைத்தார்கள் ஐயா? எப்படி அழைத்தார்கள்? ரஃபாய். நான் பேசுறது எபிரேய பாஷையில தான் அந்த உச்சரிப்பை சொல்றேன். தமிழ்ல மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. நான் அப்படி கூப்பிடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அழைத்தார்கள் என்றால் எப்படி அழைக்க முடியும்? ஒருத்தர் ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு டீச்சர் இருக்கிறாருன்னா எம்ஏ பிஎட், பிஏ பிஎட், எம்பியில் அப்புறம் வந்து பிஹெச்டி படிச்சா தான் என்ன பண்ணுவாங்க? மாஸ்டர் என்று ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சொல்லுகிறார்கள்? ஏன் கூப்பிட்டாங்க? என்ன காரணத்தினால கூப்பிட்டாங்க? உலகத்துடைய மறைபொருளை பேசுகிறது ஆண்டவராய் இருந்தார். அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கப்படும் போது வேதத்திலே இருக்கக்கூடிய மறைவாய் இருந்த மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். ஆனபடினாலே அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு. இவரை பத்தி தான் வேதத்துல தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி வந்தாங்க. அந்த மேசியாவை அப்படின்னு சொல்லப்படும் போது அதை வந்து யார் வெளிப்படுத்தினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யோவான் தான் வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகர் வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்நானத்து நேரத்துல தேவ ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கும், நீ பாப்ப அப்படின்னு சொல்லுகிறார். அவர்தான் இவர் என்று சொல்லி, அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அது நாத்தான்வேல் சொல்ல ரபி, ரபா என்று சொல்லுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவர் போதகத்திலே தேர்ந்தவர் என்று அவர்கள் அறிக்கை எழுதுகிறார்கள். ரபி சும்மா வராது. ரபுனி என்றால் என்ன அர்த்தம்? போதகர் என்று அர்த்தம். போதகருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ரபாய். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, உலகத்துல யாரை நீங்கள் ரவி என்று அழைக்காதீர்கள், போதகர் என்று அழைக்காது. என்னையா டிரான்ஸ்லேஷன் அப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்டர் 50 பேரும் போதனை பண்ற போதகர் தான். உங்களுக்கு குருவாக இயேசுவை மாத்திரம் நீங்கள் முன்னே வையுங்கள், அவருடைய வார்த்தை உபதேசங்களை மாத்திரம் கேளுங்க, அதை மட்டும் முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற மற்ற பேர் பேசக்கூடிய பிரசங்கத்தையும் மற்ற பேருடைய மிமிக்கிரிகளையும் மற்ற காரியங்களையும் நீங்க கேட்காதீங்க. ஆண்டவருடைய உபதேசத்தை பேசுறான்னு கேளுங்க, அதை விட்டுட்டு வெளியில போறான்னா கேட்காதீங்க.
அப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? அப்பாவுடைய பிள்ளை. என் ஆடுகள் என் சப்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க அவருடைய ஆடா இருந்தா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இயேசு அவளை நோக்கி மரியாதை. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு முன்ன பின்ன தெரியாதவரு கூப்பிட முடியுமா? அவருடைய பேர் அவருக்கு தெரியுது. அப்ப தெரிஞ்சவர் தான் கூப்பிடுறாரு. அந்த சப்தம் கேட்குது. அந்த சப்தத்தை அவ உணர்கிறா. உடனே தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னா, ரபுனி, சந்தோஷமா ரபுனி என்று சொல்லுகிறார். ரபுனி என்றால் போதகர் என்ற அர்த்தம். தெரிந்து வச்சு இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள், சத்தத்தை உணர்கிற பிள்ளைகள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்து அவருடைய அபிஷேகத்துல நிறைஞ்சா தேவன் பேசுகிறது என்னன்னு உங்களுக்கு விளங்கும். அது வரைக்கும் உங்களுக்கு விளங்கவே விளங்காது, உங்களுக்கு புரியாது. எல்லாருடைய பேச்சையும் நீங்க கேட்டுக்கிட்டு நம்பிட்டு போனீங்கன்னா தெருவில் போக வேண்டியதான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அறிவும் உணர்வும் தெளிவும் நமக்கு வேண்டும். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஐயா ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கல, உங்களுடைய சத்தத்தை என் பேரை சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேரை பேரை சொல்லி அழைச்சிருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி அவங்க தம்பிங்கெல்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஸ்திரேலியா மிஷனரியா கூட வந்திருந்தாரு. நெதர்லாண்டுல பிறந்தவர் அவரு. அவரு சின்ன வயசுல 4 வயசுல மகனே மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஐசாக் ஐசாக் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. காலையில் 4 மணிக்கு கூப்பிட்டுருக்காரு. 4 மணிக்கு கதவு திறந்து ரோட்ல தெருவழியே போயிட்டே இருந்திருக்கிறாரு. அங்கிருந்து கார்கள் போகுது, எல்லாம் போகுது. இது நடந்த இது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில ஏதோ ஒரு நாடு, ஸ்காட்லாந்து பக்கத்துல. அவன் போயிட்டே இருக்கும்போது ஐசாக் ஐசாக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் அந்த சத்தத்தை கேட்டே போயிருக்கிறார். 4 வயசுல போயிருக்கிறாரு. எத்தனையோ மைல் நடந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சிருச்சு. ஏதாப்புல உள்ள இந்த குழந்தை போதுன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ யாருப்பாண்ணா? என் பேர் ஐசக்கு, 4 வயசு குழந்தை. அவர் சொல்லுகிறாரு, எப்படிப்பா இங்க வந்தானா? என்னை ஐசக் ஐசக்னு ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருந்தாரு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா, அதனால நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் இங்க வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ராத்திரி அழுது அழுது ஜெபம் பண்ணாரு. காலையில பார்த்தா எண்ணெய் தலையிலெல்லாம் நனைஞ்சு ஈரமா இருக்கு, தண்ணியா இருக்குன்னா புளிஞ்சா தண்ணி கொட்டும். அந்த அளவுக்கு அழுது ஜெபம் பண்ணுவாரு. இந்த ஊர்ல ஜெபம் பண்ணி தான் இந்த கூட்டத்தை நாங்க நடத்தினோம். வரும்போது என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் அது இதுனாங்க. அவர் என்ன பண்ணாரு, in the name of Jesus I command right now heal அப்படினாரு. எல்லாம் மூத்திரம் போகாம அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அப்படியே மூத்திரம் போய் குணமாயிருச்சு. அவன்லாம் வந்து சாட்சி சொன்னான். தேவனுக்கு உங்களுக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. உங்களுடைய சொப்பனத்துல தரிசனத்துல ஆண்டவர் பேசணுங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு இருக்கணும். கண்டிப்பா என்கிட்ட பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு அழுது புலம்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு ஏற்பட்டாச்சுன்னா நான் தேவையில்லை. வேதனையா இருக்கு. ஆண்டவரோட பேசாம இருக்கீங்களே, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலையே, வேதனையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவளை பார்த்து ரபன் ஆண்டத்துல மரியாதை என்று சொல்லப்படும் ரபனே என்று சந்தோஷம் அவிதமாக இங்கே நாம் பார்க்கலாம். நிக்கோதேமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரவேல் போதகன் அதிகாரி. இன்னைக்கு உலக சரித்திரத்துல இயேசு கிறிஸ்துவே ரபாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை பார்க்கப்படும் போது, ஒவ்வொருத்தரும் அழைக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கப்படும் போது, கவனிக்கப்படும் போது அது என்னாச்சுன்னா வரலாற்றிலே வந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுனுடைய புத்தகத்தில் 23வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை வச்சுதான் உலகத்துல அப்படின்னாக்க இவாஞ்சலிக்கல் சர்ச், பிரதர் அண்ட் மிஷன்ஸ் எல்லாருமே அப்படின்னா பிரதர் சிஸ்டர், அவர் வயசு 90 வயசு இருக்கும், இந்த அம்மா தொன்று இருப்பா, பிரதர் அப்படிமா உடனே பிரதர் ஏசு பிரதர் பாருங்க. அவர் ஒரு கிழவி அங்கே இருக்கும், ஒரு 88 90 95 வயசு இருக்கும். அது உடனே சின்ன குழந்தைய பார்த்து சிஸ்டர் அப்படிங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுங்க, நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். அந்த வசனத்தை முடிச்சுட்டு அவன் ஓடுறான் வண்டிய. இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எகோ விட்னஸ்காரன் சொல்லுவாங்க பிரதர் அப்படிம்பாங்க, ஓ சிஸ்டர் அப்படிம்பாங்க. வயசுலாம் பாத்தீங்கன்னா ஓவரா இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா ரபி என்று அழைக்கப்படாது, ரபா என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவர் அப்படின்னா அர்த்தம்னா அவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீச் பண்ணணும். இப்ப எப்படி இருக்கிறாரு கிறிஸ்து, நான் போகாவிடில் அவர் வராரு. அப்ப யாரு? அவர் தான் இவர், இவர் தான் அவரு. இயேசு மறுபடியும்
அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் மேல் ஊறி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவி வேற யாரு? அவருடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. பிதாவினிடத்தில் இருக்கிற ஆவியும் பரிசுத்த ஆவி எல்லாம் ஒரே ஆவிதான். ஒரே அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவாக பூமியில பிறந்தாரு. அன்னைக்கு பிதாவினிடத்திலிருந்து செயல்படுகிற அந்த ஆவியானவர், ஒரே ஆவியானவர் கர்த்தர் ஒருவரே. அவர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கின்ற இயேசப்பா சொன்ன காரணம் தான். அப்ப கிறிஸ்துவில இருக்கிறது அதே ஆவிதான், பிதாவினிடத்தில் இருக்கிற அதே ஆவிதான். இங்க இயேசுவோட அப்ப என்ன நமக்குள்ள கொடுக்கப்படுகிற அந்த ஆவியும் பரிசுத்த ஆவி அதே ஆண்டவர் தான். அதான் சொல்லப்பட்டது, இந்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ ஏதாவது பேசணும் அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு. அவரை நீங்க அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் இணைஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நம்மில் ஒன்றா இருக்கும்படி நான் அருள் செய்வேன் சொன்னாரு. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பிதாவும் உங்கள்கிட்ட வந்துட்டாரு, குமாரனும் உங்கள்கிட்ட வந்துட்டாரு. புரிந்து கொள்ளுங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும். பிதாவை எங்களுக்கு காண்பினான். உன் கூட இத்தனை நாள் இருந்த நீ அறியலையா? யோவான் புத்தகம் 8வது அத்தியாயத்துல 19வது வசனத்தை வாசிங்க. அவங்க தான் புரியாம இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை அறியீர்கள், என்னை தெரியாது உங்களுக்கு. என் பிதாவையும் அறியீர்கள், என் பிதாவும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்தீர்கள். யார் அவரு? எப்ப என்னையை தெரிஞ்சுக்கிட்டாதான் பாவரை தெரிய முடியும். அதுக்குதான் சொல்லுகிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறாரு. என்னை அழைத்த தேவன் வந்தனா நான் யாருன்னு போய் சொல்லுன்னு எனக்கு சொன்னாரு. அந்த வெளிப்பாட்டுக்காக தான் அந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா தெரிந்து இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவை சாட்சியா சொல்லணும், அவர் யார் என்பதை அறிவிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு கொடுத்த பெரிய வெளிப்பாடு தரிசனம், எனக்கு சொல்லப்பட்ட கட்டளையே அதுதான். மறுரூப மலையில பேசிட்டு இருக்கும்போது மோசே இருக்கிறாரு, யார் இருக்கிறாரு? எலியா வந்துட்டு இருக்கிறாரு. உடனே பேதுரு என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? ரபி என்ன சொன்னாரு? ரபாய், ஒரு கூடாரம் போடுவோம், இங்கே இருப்போம் அப்படின்றாரு. ஏன்னா கடற்கரையில மீன் பிடிச்சு கூடாரம் போட்டு மலைக்கு ஒதுங்கிட்டு இருக்கிற ஆள் அவரு. அதனால கூடாரம் போடும். இன்னும் அந்த புத்தியே போகல. கிறிஸ்துவ கையை பிடிச்சி அவரை என்ன பண்ண அரெஸ்ட் பண்ற நேரத்துல ஒருத்தன் ஓடி கை வந்தான். கை போட்ட உடனே அவன் என்ன பண்ணாரு? காதை வெட்டி போட்டாரு. யாரு வெட்டினா? பேதுரு. ஏன் வெட்டினாரு? காதை வெட்டினாரு. கையை தனியா வெட்டணும். ஏன் காதை வெட்டினாரு? போச்சு. அவன் மீன்காரங்க முதல்ல மீனை வெட்டும் போது முதல்ல காதைத்தான் வெட்டுவான், செவிலத்தான் வெட்டுவான். இந்த மீன்கார புத்தி போகவே மாட்டேங்குது. ஜென்மா சுவாவையா. தானியேல் 7:13 வாசிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டே இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களிடத்திலே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதமா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி தானியேலுடைய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக 550 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு 550 வருஷத்துக்கு முன்னாடி தானியேலுடைய தரிசனத்திலே பார்க்கப்பட்ட போது இயேசுவானவர் அந்த அடையாளத்தை அங்கே காண்பிக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எங்க? பரலோகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாதி ராஜாவாக அங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். அவர்தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து எங்கே என்று இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீர் யூதனுடைய ராஜா. பிலாத்துடைய சமூகத்தில் வரும்போது நீர் ராஜாவானா? ஆம், நான் ராஜாதான் என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா பரலோகத்திலே அன்றைக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அன்றைக்கே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வார்த்தைகளை பூமியிலே தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு யூதர்களுடைய ராஜா அன்றைக்கே சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் அவருடைய ஆளுகை
வாழ்க்கை வரப்போகிறது. சர்வ லோகத்திற்கும் ராஜா. இவங்கெல்லாம் பூமிக்கு சித்தர்கள், அமைச்சர்கள், MP, MLA இருப்பான். இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்திற்கும் ராஜா. அல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் ராஜா. வானத்திற்கும் பூமிக்கும் கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். அவருக்கு மேல ஒருத்தரும் கிடையாது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். எப்படின்னா, அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் வானத்திலும் பூமியிலும் கிடையாது. அந்த நாமம் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தா இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லைன்னு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யோவான் 18:37 வாசிங்க. அப்படியானால் நீ ராஜாவா என்றால் இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொல்கிறார். இன்னைக்கு முஸ்லீம் அப்படி பேர் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தன்னை ராஜான்னு சொல்லல, தன்னை கடவுள்னு எங்கேயும் சொல்லல அப்படின்றான். முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஈசா நபியை என்ன சொல்லுகிறாங்க? அவர் பைகம்பர், அவர் தீர்க்கதரிசி, ஆனா கடவுள் கிடையாது, அவர் எங்கேயும் சொல்லல அப்படின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. 1 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது. விழாவில் கை போட்டு பார்த்தாரு ஒருத்தர். அவர் என்ன சொன்னாரு? என் ஆண்டவரே, என் தேவனே. இப்ப பாருங்க, இங்க தோமா சர்ச் இருக்கும், அங்க போய் பாத்தீங்கன்னா என் ஆண்டவரே தேவனேன்னு சொல்லி இப்படி கையெழுத்து கும்புற மாதிரி தோமா படத்தை வளர்ந்துருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம திருவிருந்து ஆராதனை அடிக்கடி சொல்லுவோம். அப்படின்னு ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்களுக்கு உங்கள் பாதங்களை கழுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அவரு எவ்வளவு காரியத்தை செய்தாலும் அதெல்லாம் உணராமல் இன்னைக்கு அவரை ஆண்டவர் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்க. அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமையின் கர்த்தர் தெரியாம தான் சிலுவையில் அடிச்சாங்க. தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டார்.